ஊழியர்களின் 2 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தால் வங்கி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வங்கி ஊழியர்களுக்கான நியாயமான ஊதிய உயர்வு, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை வேலையிலிருந்து நீக்குவதை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் பிப்ரவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருந்தனர். இதன்படி திங்களன்று வேலை நிறுத்தம் துவங்கியது. இதனால் வங்கி பணிகள் முடங்கி வாடிக்கையாளர்கள் கடும் சிரமம் அடைந்தனர். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நாடு முழுவதும் இன்றைக்கு 10 லட்சம் அதிகாரிகள், ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் வங்கித்துறையில் நடத்தப்படக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடக்கின்றது. பெருமுதலாளிகளுக்கு பல்லாயிரம் கோடிகளை தாரை வார்க்கக்கூடிய அரசாங்கம் வங்கி அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் மட்டும் சில கோடி ரூபாய் கூட ஊதிய உயர்வு தருவதற்கு தயாராக இல்லை. 2 நாள் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தினால் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான பண பரிவர்த்தனை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று கருதப்படுகிறது.